புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியில் பல்வேறு சுவாரஸ்ய சம்பவங்கள் அரங்கேற்றின. முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் பற்றிய புதிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்ட நிலையில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் விஜயின் படத்தை காட்டி உறுதிமொழி எடுத்தது மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் மலையாளத்தில் உறுதிமொழி ஏற்றது கவனத்தை ஈர்த்தது. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பாஜக 4 இடங்களிலும் வெற்றி பெற்றது. அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு இடத்தில் வெற்றி பெற்றனர். மறுபுறம் திமுக 5, காங்கிரஸ் 1, நேய மக்கள் கழகம் 1, தாவேகா 2 மற்றும் சுயேட்சைகள் 3 இடங்களில் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம் மற்றும் மல்லாடி கிருஷ்ணராவும் பொறுப்பேற்றனர். பின்னர் கடந்த 18ஆம் தேதி தற்காலிக சட்டப்பேரவை தலைவராக அன்பழகனுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆளுநர் மாளிகையில் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் இன்று காலை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் சட்டப்பேரவை கூடியது. முதலில் மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ரங்கசாமி பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன் என்று கூறி அவர் உறுதிமொழி ஏற்றார். தொடர்ந்து அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து உள்ளிட்ட உறுப்பினர்கள் பதவியேற்றனர். பின்னர் பாஜக, திமுக மற்றும் பிற கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் உறுதிமொழி ஏற்றனர். இதில் தாவேகா சார்பில் வெற்றி பெற்ற மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பதவியேற்கும் போது தனது கட்சித் தலைவர் விஜயின் புகைப்படத்தை காட்டி கடவுள் அறிய என கூறிய சம்பவம் அவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது. அதேபோல் ஏபலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் கடவுள் என்ஆர் அறிய என குறிப்பிட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இதையடுத்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுப்பினர்கள் ஆர்வ மிகுதியால் உறுதிமொழியை தாண்டி கூடுதல் வார்த்தைகளை கூறுகின்றனர். அவை பேரவை குறிப்பில் இடம்பெறாது என எச்சரிக்கை விடுத்தார். மேலும் பாகூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மலையாள மொழியில் உறுதிமொழி ஏற்றது மற்றொரு கவன ஈர்ப்பாக அமைந்தது. புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழி நிலை குறித்து கவனம் ஈர்க்கும் நோக்கில் பிரெஞ்சில் உறுதிமொழி ஏற்க அனுமதி கேட்டதாகவும் அது மறுக்கப்பட்டதால் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் மலையாளத்தில் உறுதிமொழி எடுத்ததாகவும் அவர் பின்னர் தெரிவித்தார். இதேவேளை மற்றொரு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமாரை பேரவை நடவடிக்கைகள் முடிந்த பிறகு தனியாக வந்து பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இன்றைய பதவியேற்பு நிகழ்வில் அரசியல், நகைச்சுவை, மொழி அரசியல் மற்றும் கட்சி தலைவர்களுக்கான ஆதரவு வெளிப்பாடுகள் கலந்து காணப்பட்டதால் சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட வி பி சிவக்கொழுந்து இன்று பதவியேற்றுக் கொண்டார். பதவி பிரமாண நிகழ்ச்சியில் கடவுள் அறிய பணியாற்றுவேன் என்று கூறி அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டது அனைவரது கவனத்தை ஈர்த்தது. புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து அபார வெற்றி பெற்றார். இந்நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக வி பி சிவக்கொழுந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது உறுதிமொழியை வாசித்த அவர் கடவுள் அறிய பணியாற்றுவேன் என்று குறிப்பிட்டு பதவியேற்றுக் கொண்டார். அவரது இந்த உறுதிமொழி அவையில் கவனம் பெற்றது. தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற வி பி சிவக்கொழுந்துக்கு லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு புதிய எம்எல்ஏவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மலையாளத்தில் உறுதிமொழி ஏற்று கவனம் ஈர்த்த சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரெஞ்சு மொழியின் நிலையை குறித்து தனது எதிர்ப்பை பதிவு செய்யவே மலையாளத்தில் உறுதிமொழி எடுத்ததாக அவர் விளக்கம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் 2026-2027 கல்வியாண்டு முதல் சிபிஎஸ்இ பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு முதல் இந்தி மொழி கட்டாய பாடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் பல ஆண்டுகளாக புதுச்சேரியின் கல்வி மற்றும் கலாச்சார அடையாளமாக இருந்து வந்த பிரெஞ்சு மொழி பாடத்திட்டத்தில் இருந்து நீக்கப்பட்டிருப்பது கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரெஞ்சு மொழியை நீக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசியல் கட்சிகள், பிரெஞ்சு மொழி ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர் அமைப்புகள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியின் வரலாற்று அடையாளமான பிரெஞ்சு மொழியை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி பாகூர் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது பிரெஞ்சு மொழியில் உறுதிமொழி ஏற்க அனுமதி கோரியதாக கூறப்படுகிறது.
ஆனால் சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் பிரெஞ்சு மொழியில் உறுதிமொழி வாசிக்கும் நடைமுறை இல்லை என தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து தனது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக செந்தில்குமார் மலையாள மொழியில் உறுதிமொழி வாசித்து பதவியேற்றார். அவரது இந்த நடவடிக்கை சட்டப்பேரவை வளாகத்தில் கவனத்தை ஈர்த்தது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழியின் தற்போதைய நிலை குறித்து கவனத்தை ஈர்க்கவே நான் முயன்றேன். பிரெஞ்சு மொழியில் உறுதிமொழி ஏற்க அனுமதி மறுக்கப்பட்டதால் என் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் மலையாளத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன் என்று தெரிவித்தார். இந்த சம்பவம் தற்போது புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் பிரெஞ்சு மொழி நீக்க விவகாரம் மீண்டும் பேச்சு பொருளாக மாறியுள்ளது. புதுச்சேரியில் நீட் தேர்வை முற்றாக ரத்து செய்ய வலியுறுத்தி திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இந்தியா முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து புதுச்சேரி மாநில திராவிடர் கழகம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் சிவா வீராமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அன்பரசன் வரவேற்புரை ஆற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் பகுத்தறிவாளர் கழக அமைப்பாளர் ரஞ்சித் குமார், மாவட்ட காப்பாளர்கள் சடகோபன் ராசு, பொதுக்குழு உறுப்பினர்கள் விலாசினி ராசு, அறிவழகன், பழனி, மாவட்ட செயலாளர் ராசா, மாவட்ட தலைவர் குப்புசாமி, இளைஞர் அணி செயலாளர் பிரபஞ்சன், மாணவர் கழக தலைவர் அறிவுச்செல்வன், சமீர் முகமது உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். திராவிடர் கழக பொதுச் செயலாளர் துரை மற்றும் சந்திரசேகரன் தொடக்க உரை ஆற்றிய நிலையில் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் திமுக மாநில அமைப்பாளருமான சிவா கண்டன உரையாற்றினார். அப்போது நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களின் மருத்துவ கல்வி கனவை பாதிப்பதாகவும் மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், விக்னேஷ் கண்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், மதிமுக அமைப்பாளர் ஏமா பாண்டுரங்கன், இந்தியா யூனியன் முஸ்லிம் லீக் மாநில செயலாளர் முகமது உமர் பாருக், எஸ்டிபிஐ மாநில தலைவர் அப்துல்லா உள்ளிட்ட கூட்டணி மற்றும் தோழமை கட்சி தலைவர்கள் உரையாற்றினர். மேலும் திமுக மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, வேலன், அமுதாகுமார், தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், நடராஜன், மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பரிமளம், சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் முகிலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் நீட் தேர்வை ரத்து செய், மாணவர் விரோத கல்விக் கொள்கையை கைவிடு உள்ளிட்ட முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தால் அண்ணா சாலை பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சத்திற்கு துணை போக மாட்டேன் என்று கூடுதல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டது அவையில் சலசலப்பை ஏற்படுத்தியது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி இன்று தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒவ்வொருவராக உறுதிமொழி ஏற்று பதவியேற்றுக் கொண்டனர். அப்போது உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரு வழக்கமான பதவி பிரமாண உறுதிமொழியை வாசித்த பின்னர் லஞ்சம் வாங்க மாட்டேன், லஞ்சத்திற்கு துணை போக மாட்டேன் என்று கூடுதலாக குறிப்பிட்டார். இது அவையில் இருந்த உறுப்பினர்களிடையே கவனத்தை ஈர்த்தது. அதனைத் தொடர்ந்து தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் உறுதிமொழியில் இடம்பெறாத வார்த்தைகள் அவை குறிப்பில் இடம்பெறாது என்றும் அந்த பகுதியை அவை குறிப்பில் இருந்து நீக்குமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் நேரு, இதில் என்ன தவறு இருக்கிறதோ, தேர்தலின் போது ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படுகிறதோ அதற்கு எதிராகத்தான் நான் கூறினேன் என்று தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், இவை சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்பு உறுதிமொழியில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் அல்ல. இத்தகைய விஷயங்கள் குறித்து பேச வேறு வாய்ப்புகள் வழங்கப்படும், அப்போது விவாதிக்கலாம் என்று கூறினார். அப்போது நேரு, நீங்கள் கூட வரவேற்புரையில் எடப்பாடி மற்றும் மோடி ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டீர்கள் என சுட்டிக்காட்டினார். அதற்கு பதிலளித்த அன்பழகன், நான் சபாநாயகர், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, வாழ்த்து தெரிவிப்பதில் தவறில்லை என்று கூறினார். இந்த விவாதம் சில நிமிடங்கள் அவையில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் பின்னர் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்றது. உறுப்பினர்கள் ஆர்வ மிகுதியால் கூடுதல் கருத்துக்களை பதிவு செய்வது குறித்து தற்காலிக சபாநாயகர் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூர் மற்றும் பாகூர் ஆகிய தாலுகாக்களுக்கு உட்பட்ட அனைத்து கிராம நிர்வாக அலுவலகங்கள், வருவாய் ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் தாலுகா அலுவலகங்கள் அனைத்தும் மே 23 மற்றும் 24 ஆகிய நாட்களில் இயங்கும் என்று வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்.
வில்லியனூர் வருவாய் தெற்கு துணை ஆட்சியர் குமரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி முதல் ஜூன் வரையிலான காலகட்டத்தில் குடியிருப்பு இருப்பிட சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஜாதி சமூக சான்றிதழ் போன்ற பல்வேறு சான்றிதழ்களை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வருவாய் துறையில் பெருமளவில் குவிக்கின்றனர். தற்போது நீட், சென்டாக் மற்றும் பல்வேறு இதர தொழில் முறை கல்லூரிகள் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்களில் செயற்கைக்காக இந்த சான்றிதழ்களை பெற பெரும் அளவிலான மாணவர்களும் பெற்றோர்களும் வில்லியனூர் மற்றும் பாகூர் தாலுகா அலுவலகங்களுக்கு வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், நிர்வாக நடைமுறைகளை எளிதாகவும், எல்லாவற்றிற்கும் மேலாக மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை கல்வி நிறுவனங்களில் உரிய காலக்கெடுவிற்குள் சமர்ப்பிப்பதை உறுதி செய்யவும் இந்த பொது விடுமுறை நாட்களில் அலுவலகங்களை இயக்க நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. எனவே கல்வி சேர்க்கைக்காக சான்றிதழ்களை எதிர்பார்க்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் மே 23 சனிக்கிழமை மற்றும் மே 24 ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த சிறப்பு வார இறுதி வேலை நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பொதுமக்களின் வசதிக்காகவும் சிரமம் மற்றும் விரைவான சேவையை உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. பாரத ரத்னா விருது பெற்ற இந்தியாவின் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நினைவு ஜோதி யாத்திரை இன்று புதுச்சேரி வந்தடைந்தது. இதற்கு புதுச்சேரி மாநில INTUC சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு பின்னர் வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு தினம் வரும் மே 21ஆம் தேதி நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட உள்ளது. இதையொட்டி ஆண்டுதோறும் கர்நாடக மாநில காங்கிரஸ் தொழிலாளர் பிரிவு சார்பில் ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டுக்கான ஜோதி யாத்திரையை கடந்த மே 15ஆம் தேதி கர்நாடகத்தில் தொடங்கப்பட்டது. இந்த யாத்திரையை கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் கர்நாடக மாநில காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான DK சுரேஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதேபோல் கேரள மாநில தோட்ட தொழிலாளர் INTUC தொழிற்சங்கத்தின் சார்பிலும் தனியாக ராஜீவ்காந்தி நினைவு ஜோதி யாத்திரை தொடங்கப்பட்டிருந்தது. இந்த 2 ஜோதி யாத்திரைகளும் புதுச்சேரி வந்தடைந்த நிலையில் புதுச்சேரி மாநில INTUC தலைவர் பாலாஜி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள ஐஸ்வர்யா கிராண்ட் ஹோட்டல் வளாகத்தில் ஜோதி யாத்திரையை வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். மேலும் மாநில INTUC நிர்வாகிகள், காங்கிரஸ் சார்பு அமைப்புகளின் நிர்வாகிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு ஜோதி யாத்திரைக்கு ஆதரவு தெரிவித்தனர். ராஜீவ்காந்தியின் நினைவுகளை போற்றும் வகையில் நடைபெற்ற இந்த ஜோதி யாத்திரை நிகழ்ச்சி காங்கிரஸ் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் மத்தியில் உணர்வு பூர்வமாக நிகழ்வாக அமைந்தது. கோட்டக்குப்பம் அருகே பிரபல ரவுடி சிவகுரு வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 6 பேரை கைது செய்த போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து நடத்திய விசாரணையில் பல்வேறு பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகேயுள்ள கூனிவீடு குப்பம் பகுதியை சேர்ந்தவர் சிவகுரு, வயது 37. கோவிந்தன் மகனான இவர் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. பிரபல ரவுடியாக அறியப்பட்ட சிவகுரு கடந்த 16ஆம் தேதி இரவு கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் அருகேயுள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் நண்பர்களுடன் மது அருந்தி கொண்டிருந்த போது மர்ம கும்பல் ஒன்று சரமாரியாக தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது. இந்த சம்பவம் குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இன்ஸ்பெக்டர் விஸ்வநாதன் தலைமையில் தனிப்படை அமைத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கூனிமேடு பகுதியை சேர்ந்த பிரகாஷ் மற்றும் பொக்க கார்த்தி தலைமையிலான கும்பலே இந்த கொலையில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து கூனிமேடு பகுதியை சேர்ந்த பிரகாஷ், வயது 27, கீழ்புத்துப்பட்டு அணிச்சங்கக்குப்பம் பகுதியை சேர்ந்த பார்த்திபன், வயது 23, ஜான்சன், வயது 24, கலைவாணன், வயது 31, முகுதன், வயது 24 மற்றும் பொக்க கார்த்தி, வயது 26 ஆகிய 6 பேரையும் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தினர். போலீசார் நடத்திய விசாரணையில் கடந்த மார்ச் மாதம் கூனிமேடு கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவின் போது சிவகுருவுக்கும் பிரகாஷ் மற்றும் பொக்க கார்த்திக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிய வந்தது. அதன் பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே முன்விரோதம் நீடித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 13ஆம் தேதி கூனிமேடு பகுதியில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது சிவகுரு பிரகாஷை தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். அதேபோல் சமீபத்தில் நடைபெற்ற பொக்க கார்த்தியின் மகள் பிறந்தநாள் விழாவின் போதும் சிவகுரு தரப்பினர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் தொடர்ந்து அச்சத்தில் இருந்த பிரகாஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் சிவகுரு தங்களை மீண்டும் தாக்கக்கூடும் என்ற பயத்தில் முன்கூட்டியே திட்டமிட்ட இந்த கொலையை அரங்கேற்றதாக போலீசார் விசாரணையில் தெரியவந்தது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 2 மோட்டார் சைக்கிள்கள், கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் மற்றும் செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தொடர்ந்து கைது செய்யப்பட்ட 6 பேரையும் வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் பின்னர் விழுப்புரம் மத்திய சிறையில் அடைத்தனர்.
இந்த சம்பவம் கோட்டகுப்பம் மற்றும் மரக்காணம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பதவியேற்பு நிகழ்ச்சியின் போது தமிழக முதலமைச்சரும் தாவேக தலைவருமான விஜயின் புகைப்படத்தை காட்டி கடவுள் என குறிப்பிட்ட சட்டமன்ற உறுப்பினருக்கு தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கண்டனம் தெரிவித்த சம்பவம் அவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 9 நடைபெற்றது. இந்த தேர்தலில் ஆட்சியில் இருந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியும் தீவிரமாக போட்டியிட்டனர். அதே சமயம் தாவேகா தலைவர் விஜய் தலைமையிலான கூட்டணியும் 30 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தி கவனத்தை ஈர்த்தது. தேர்தல் முடிவில் என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் திமுக 5 இடங்களிலும் பாஜக 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது. அதிமுக காங்கிரஸ் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றன. தாவேகா கூட்டணி 3 இடங்களை கைப்பற்றியதுடன் 3 சுயேட்சை வேட்பாளர்களும் வெற்றி பெற்றனர். இதனைத் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவரும் என்ஆர் காங்கிரஸ் தலைவருமான ரங்கசாமி கடந்த 13 மீண்டும் புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்றார். இந்நிலையில் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அனைவருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போது மணவெளி தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராம் பதவியேற்க வந்தார். அவர் தனது கட்சி தலைவர் விஜயின் புகைப்படத்தை அவையில் காட்டியதுடன் எங்கள் கடவுள் என குறிப்பிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்த தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவையில் இத்தகைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடாது என எச்சரித்தார். மேலும் விஜய் குறித்து கூறப்பட்ட கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்குமாறு உத்தரவிட்டார். அதே நேரத்தில் ஏற்கனவே 1008 கடவுள்கள் இருக்கிறார்கள், இவர் என்ன 1009வது கடவுளா என கேள்வி எழுப்பிய அவர் சட்டப்பேரவையின் மரியாதையை பேணும் வகையில் உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த சம்பவம் சட்டப்பேரவை வளாகத்தில் சிரிப்பலையும் அதே சமயம் அரசியல் வட்டாரங்களில் விவாதத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனையை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் 4 பிராந்தியங்களிலும் இன்று 1000க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் முழுமையாக மூடப்பட்டு மருந்து வணிகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களிலும் செயல்பட்டு வரும் சுமார் 1000 மருந்து கடைகள் இன்று செயல்படவில்லை. இதனால் பொதுமக்கள் சில சிரமங்களை சந்தித்தாலும் போராட்டத்திற்கு பலரும் ஆதரவு தெரிவித்தனர். மருந்து வணிகர்கள் முன்வைத்துள்ள முக்கிய கோரிக்கைகளில் சட்டவிரோத ஆன்லைன் மருந்து விற்பனை உடனடியாக தடுக்க வேண்டும், மருந்துகளில் வழங்கப்படும் அநியாய தள்ளுபடி விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும், சிறு மற்றும் நடுத்தர மருந்து வணிகர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பன அடங்கும். போராட்டம் குறித்து புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்க பொதுச் செயலாளர் ரமேஷ் தெரிவிக்கையில், ஆன்லைன் மூலம் கட்டுப்பாடின்றி மருந்துகள் விற்பனை செய்யப்படுவது பொதுமக்களின் உடல்நலத்திற்கே ஆபத்தாக உள்ளது. உரிய மருந்து பரிந்துரை இல்லாமல் மருந்துகள் கிடைப்பது தவறான பயன்பாட்டை அதிகரிக்கிறது. இதை மத்திய மற்றும் மாநில அரசுகள் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் மருந்து கடைகள் மூடப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் அவசர தேவைகளுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளனர். வணிகர்களை நேரடியாக தொடர்பு கொண்டால் உடனடியாக மருந்துகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். இந்நிலையில் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், தனியார் கிளினிக்குகள் இயங்கி வரும் மருந்தகங்கள் வழக்கம் போல செயல்பட்டனர். அவசர சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் மருத்துவ சேவைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டனர். போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளித்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி மாநில மருந்து வணிகர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் இன்று விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. உலக தேனி தினம் ஆண்டுதோறும் மே 20 உலக அளவில் கடைபிடிக்கப்படுகிறது. தேனீகள் மற்றும் பிற மகரந்த சேர்க்கை உயிரினங்கள் உயிரியல் பன்மை பாதுகாப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் நிலையான வேளாண்மை வளர்ச்சியில் வகிக்கும் முக்கிய பங்கை எடுத்துரைத்து அவற்றை பாதுகாக்கும் அவசியம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்துவதே இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். மேலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பேணுவதிலும் இயற்கை வளங்களை நிலைத்தன்மையுடன் பாதுகாப்பதிலும் தேனீக்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாகும். புதுச்சேரி அரசின் மாசு கட்டுப்பாடு குழுமம், சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்டம் மற்றும் பாண்டிச்சேரி தேனி வளர்ப்பு கூட்டுறவு சங்கம் இணைந்து பொதுமக்களிடையே தேனீக்களின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மகாத்மா காந்தி சிலையில் இருந்து 5 கிலோமீட்டர் தூரம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி காந்தி சிலையில் தொடங்கி ரயில் நிலையம், அண்ணா சாலை மற்றும் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை வழியாக சென்று மீண்டும் காந்தி சிலையில் நிறைவடைந்தது. நிகழ்ச்சியில் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் சுற்றுச்சூழல் பொறியாளர் மற்றும் புதுச்சேரி எலாக் ஹப் ஒருங்கிணைப்பாளர் காலமேகம் வரவேற்புரை ஆற்றினார்.
அவரை தொடர்ந்து டாக்டர் சதீஷ்குமார் புதுச்சேரி மாநில நாட்டு நலப்பணி திட்டம் அலுவலர் மற்றும் இணை பேராசிரியர் இந்திரா காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அவர்கள் பாராட்டுரை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் டாக்டர் ரமேஷ் தலைமை உரையாற்றி மாரத்தான் நிகழ்ச்சியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தேசிய நாட்டு நலப்பணி திட்ட தன்னார்வலர்கள், கல்லூரி மாணவர்கள், அரசு சாரா அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் கலந்து கொண்டனர். மேலும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையின் அதிகாரிகள், புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் அதிகாரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நோனாங்குப்பம் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தியின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நேற்று நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்ல மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காங்கிரஸ் கட்சி நிர்வாகியும் MMK ஸ்டீல் அண்ட் சிமெண்ட் ஷாப் உரிமையாளரும் ஆகிய முருகன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் மாநில காங்கிரஸ் கட்சியின் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு இரவு உணவு வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியின் ST பிரிவின் பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு இரவு உணவினை வழங்கி சிறப்பித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் அன்புமணி, கோவிந்தன், சாமிநாதன், சிவராமகிருஷ்ணன், அருளரசன், ஜீவகன், ரத்னவேலு, ரமேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். SSLC பொதுத் தேர்வில் புதுச்சேரி ஆல்பா மேல்நிலை பள்ளி மாநில அளவில் 3ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது. மேலும் 27வது ஆண்டாக தொடர்ந்து 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மற்றும் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புதுச்சேரியில் நேற்று இரவு திடீரென வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதை அடுத்து கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக நகரின் முக்கிய பகுதிகளான இந்திரா காந்தி சிக்னல், நேரு வீதி, முத்தியால்பேட்டை, கடற்கரை சாலை, உப்பளம், முதலியார்பேட்டை, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் மழை தீவிரமாக பெய்தது. அதேபோல் கிராமப்புறங்களான பத்துக்கண்ணு, திருக்கனூர், மதகடிப்பட்டு, கிருமாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பதிவானது. திடீர் கனமழையால் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த கனமழையால் நகரின் பெரும்பாலான சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் வடிகால் வசதி இல்லாததால் சாலைகள் முழுவதும் நீரில் மூழ்கின. இதனால் இருசக்கர வாகன ஓட்டிகள், கார்கள் மற்றும் பாதசாரிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சில இடங்களில் வாகனங்கள் நீரில் சிக்கி மெதுவாக நகர்ந்ததால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. அலுவலக பணிகள் முடிந்து வீடு திரும்பிய பொதுமக்களும் மழை மற்றும் வெள்ள நீரால் பெரிதும் அவதியடைந்தனர். வங்கக்கடலில் நிலவும் வானிலை மாற்றம் காரணமாக அடுத்த சில நாட்களுக்கு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மழை தொடர வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தாக்கத்தால் நேற்று இரவு புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த மழையால் நகரின் முக்கிய சாலைகளில் வெள்ளநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். SSLC எனப்படும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகினர். இதில் புதுச்சேரி உருளையன்பேட்டை மங்களலட்சுமி நகரில் உள்ள ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 27வது ஆண்டாக 100% தேர்ச்சி பெற்றுள்ளது. மேலும் இப்பள்ளி மாணவர் பிரியதர்ஷன் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 3ஆம் இடமும் பள்ளியில் முதலிடமும் பிடித்துள்ளார். மாணவர் அரவிந்த் 493 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 2ஆம் இடமும், மாணவி சுஜித்ரா 490 மதிப்பெண்களுடன் பள்ளியில் 3ஆம் இடமும் பிடித்துள்ளார். 475 மதிப்பெண்களுக்கு மேல் 21 பேரும் பெற்றுள்ளனர். இது குறித்து ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குநர் தனத்யாக கூறும்போது, 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 450 மதிப்பெண்களுக்கு மேல் 100%, 400 மதிப்பெண்களுக்கு மேல் 75%, 350 மதிப்பெண்களுக்கு மேல் 50% பெற்றவர்களுக்கு 11ஆம் வகுப்பில் ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். மேலும் பள்ளி பாடங்களுடன் நீட், JEE தேர்வுக்கு ஒருங்கிணைந்த பயிற்சி அளிக்கிறோம். கடந்த 2024-2025 ஜிப்மர் மற்றும் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 8 மாணவ மாணவிகளும் மற்ற மருத்துவக் கல்லூரிகளின் 15 மாணவ மாணவிகளும் மெரிட் அடிப்படையில் தேர்வாகி படித்து வருகின்றனர். KG முதல் 11ஆம் வகுப்பு வரை மாணவ சேர்க்கை நடக்கிறது என்றார். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.